வெல்கம் டு ஏமா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்காக வந்து பண்ணிக்க தமிழ் நியூஸ் சிலபஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு 40 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 40ல் ஆல்ரெடி 17 பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்க்கக்கூடியது 18வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, குடும்பை தான் வரும். குடும்பை, கூலம், கொம்பை, கொட்டான், குறில், நெடில், குறில், நெடில். கீழ்காணும் பெயர் சொற்களில் சரியான அகர வரிசையினை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கிளி தான் ஃபர்ஸ்ட் வரும். கிளி, தையல், கிளி, அதுக்கப்புறம் தா வரிசை, அதுக்கப்புறம் பா வரிசை, அதுக்கப்புறம் தான் மா வரிசை. கிளி, தையல், பூனை, மனிதன், மான். இருபொருள் தருக. மறை, மறைனாக்க வேதம் ஒன்றும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மறைத்து வைத்தல். இருபொருள் தருக. பிடி, பிடி அப்படின்னாக்கா ஒன்று பெண் யானை. பெண் யானையோட இன்னொரு பேர் என்ன கேட்டாக்கா பிடின்னு சொல்லலாம். ஸோ பிடித்தல் என்பது இன்னொன்று. இருபொருள் கொண்ட ஒரு சொல். உழவர்கள் நன்று, உழவர்கள் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தையை பொதுவாக நட என்போம். இருபொருள் கொண்ட ஒரு சொல். நீதிமன்றத்தில் தொடுப்பது. நீதிமன்றத்தில் தொடுப்பது வந்து எனக்கு வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. நீச்ச தண்ணினா கஞ்சி தண்ணி, குடி என்பது பேச்சு வழக்கு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுநிலத்தில் சேர்க்க. குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினம் பண்ணிக்க ஜவஹர்லால் பிறந்த நாள் தான் வந்து பண்ணிக்க குழந்தைகள் தினம் சொல்லி சொல்றாங்க. டேட் தெரிஞ்சா அதுக்காக கமெண்ட் பண்ணுங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுநிலத்தில் சேர்க்க. கரு. விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள். கண்ணெழுத்துக்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். உபசரித்தல் அப்படின்னாக்க விருந்தோம்பல் அர்த்தம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணையை தேர்ந்தெடு. உஷார், விழிப்பு. வரிசை மாறியுள்ள சொற்களை சரியாக வரிசைப்படுத்துக. பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலசை போதல். இன்னார்டர்ல கொடுத்துருக்காங்க. பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் என கரெக்ட் ஆர்டர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்வு செய்க. ஐதீகம். ஐதீகம் அப்படிங்கிறத உலக வழக்கு. எனக்கு ஒரு ரொம்ப நாளா டவுட்டுங்க. யாராச்சும் எனக்கு இந்த டவுட் வந்து கிளியர் பண்ணி கொடுங்க. சரிங்களா? உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சேர்ந்து பார்த்தாக்கா 216 எழுத்து இருக்கு. ஸோ அந்த 216 ஒரு உயிரெழுத்து வந்து பார்த்தாக்கா 12, மெய்யெழுத்து சேர்த்து பார்த்தா 30 சொல்கிறோமா? ஸோ 30 ப்ளஸ் ஒரு ஆயுத எழுத்து அதோட சேர்த்து பார்த்தாக்கா மொத்தமாக தமிழ் எழுத்துக்கு 247 எழுத்துக்கள் இருக்கு. 247 எழுத்துல இருக்கு. இதில் இந்த ஜா என்பது எங்க? ஜா என்பது எங்க இருக்குன்னு நான் இது வரைக்கும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். என் பேரே நவீன்ராஜ். நானே அந்த இஜ்ஜு எங்க வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஜாதகத்துல இந்த ஜான்றது எங்க இருக்குன்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. நான் ரொம்ப தேடி தேடி பார்த்துட்டேன். எனக்கு ஐ பார்த்துருக்கோம், ஓகே, உயிரெழுத்து. ஜா எங்க இருக்கு? எங்க தான் வருதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. அலுவல் சார்ந்த சொற்கள். அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. நுகர்வோர், 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 நுகர்வோர் தான்.
இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா குறில் நெடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அலுவல் சார்ந்த சொல்லின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நுகர்வோர்னா நுகர்வு வரும். பண்டம்னாக்கா பண்டங்கள், கலப்படம் கலப்படம், கடற்பயணம் கடற்பயணம். அந்த சொற்கள் வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லி கூட கொடுத்துருக்கலாம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஒளி மரபு. புலி வந்து பாருங்க, புலி உருமுதன் பாட்டே இருக்கு இல்லையா, புலி உருமும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஒளி மரபு. ஆடு வந்து கத்தும், பசு வந்து கதரும். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. வள்ளி புத்தகம் கேட்டாள். அது வந்து முடிஞ்சு போன ஒரு செயல், இறந்த காலம். நான் கோவிலுக்கு செல்வேன் இன்னும் எனக்கு எதிர்காலம், இல்லைனாக்கா நிகழ்காலம் கூட சொல்லலாம். குறிப்பிட்டு இன்னைக்கு நடக்க போகுது, 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல இப்போ கோயிலுக்கு போறேன் அப்படின்றாங்க இல்லையா, அது. மேடை மீது ஏறினேன், அது வந்து பண்ணாக்க இது இறந்த காலம். நேற்று ஊருக்கு சென்றேன் என்பதும் பண்ணாக்க இறந்த காலம். கீழ்கண்டவற்றுள் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ப்ரீவியஸ் கொஸ்டின்லயும் பார்த்துருப்போம், நிறைய கொஸ்டின்ல பார்த்துருப்போம். ஏனெனில். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருளை வேறுபடு சரியானதை கண்டறி. வழி வாளி. வழினா காற்று, வழினா காற்று, வாளினாக்க பாத்திரம், பக்கெட் இல்லையா, அதுதான். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். கோல் மீன், இந்த இல்லு வராது, இந்த இல் வந்துச்சுன்னா கோல் மீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். விண்மீன் அப்படின்னா இதை வேணா சொல்லியிருக்கலாம். காலையில் சேவல் என்ன பண்ணது? கூவியது. கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும். சரியான எழுத்து வழக்கத்தொடரை கண்டறிக. எண்ணெய் 3 சொல்லி தான் வரும். தேய்த்து குளித்தேன். எண்ணெய் தேய்ச்சி, எண்ணெய் எல்லாம் குடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துருக்கு. குளித்தேன், குளிச்சன்லாம் வராது. சரியான எழுத்து வழக்கத்தொடரை கண்டறிக. சரியான எழுத்து வழக்கத்தொடரை கண்டறிக. வலப்பக்கச் சுவரில், வலப்பக்கச் சுவரில் எழுதாதே. சரியான எழுத்து வழக்கத்தொடரை கண்டறிக. பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். பாகற்காய், பாகு அல்லாத காய். நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கண்டறிக. தமிழின் இனிமைதான் எண்ணெய். நிறுத்தற்குறிகளை அறிதல். உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு. உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு. கொஸ்டின் மார்க் வரணும். வேண்டாமா அப்படின்னு சொல்லி கமா வந்திருக்கணும். சரிங்களா? சரியான நிறுத்தற்குறியை கண்டறிக. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று மேற்கோள் காட்டப்பட்டு அதை கூறியவர் வந்து எனக்கு ஔவையார். வினா வகையை கண்டறி. வினா வகையை கண்டறி. பாடலை பாடியது கமலாவா விமலாவா என வினவியது. அதுலேயே வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து எனக்கு இங்க எதுவுமே வந்து ஐய வினான்னு கொடுத்துருக்காங்க. ஐய வினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 பேர் வராங்க இல்லையா, யார் பாடியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஸோ ஐய வினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை கவிதை. இது வந்து இன் ஆர்டர்ல இருக்கு. ஸோ அதை வந்து கரெக்ட் ஆர்டர்ல பண்ணாக்க உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. வினா வகையை சுட்டுக. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவுவது. அவங்க வாங்கிக்கிறதுக்காக கேட்குறாங்க இல்லையா, கொழல் வினா. ஊர் பெயரின் மருவு. சரியான இணையை தேர்வு செய்க. கும்பகோணம்னா குடந்தை. நாகர்கோயில்னாக்க நாகை என்பது வந்து நாகர்கோவில் கிடையாது, நாகப்பட்டினம் வந்து வந்திருக்கணும். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க, தப்பா இருக்கு. புதுக்கோட்டை வந்து புதுகை வரணும். புதுச்சேரி வந்து புதுவை. பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டெழுதுக.
என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலுவு சொல்லற்ற தொடர் எது? சுப்பையாவின் புஞ்சை சாலையோரத்தில் இருந்தது. புஞ்சை இங்க ரோட்டு வர முடியாதுங்க, பூஞ்சைன்னு கொடுத்துருப்பாங்க, புஞ்சை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புன்சை தான் கரெக்டான வார்த்தை. சரிங்களா? புன்சை சாலையோரத்தில் இருந்தது. பொருந்தா சொல்லை கண்டறிக. கேண்மை. கேண்மைனாக்க நட்பு, உறவு, தோழமெல்லாம் வரும். ஆப்போசிட்டா இருக்கு பிரிவு. சுரதா இயற்றிய நூல்களில் இல்லாதது எது? பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. அமுதும் தேனும், துறைமுகம், தேன்மலை இதெல்லாம் சுரதா இயற்றிய நூல்கள். தமிழ் சிட்டு என்பது யார் எழுதிய நூல்கள்? சரிங்களா? 6th செகண்ட் பர்சனாகவும் இருப்பாரு, ப்ளஸ் 10th வந்து அந்த பர்சன் வந்து இருப்பாரு. தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பத்திரிகைகளாகவும் இருக்கும். ஓரினம் சார்ந்த சொற்களில் பொருந்தா தொடரை கண்டறிக. ஓரினம் சார்ந்த சொற்களில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து, பவளம், சங்கு, கிளிஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இதுதான் வரும். கடலில் இருக்கக்கூடியது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்கக்கூடியது. நில வகைகள், திணை வகைகள். நிற்பன, ஊர்வன, பரப்பன, நடப்பன. ஓடுறது, ஆடுறது, பறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? பறவைகள், விலங்குகள் சொல்லி சொல்றாங்க. நிலம், காற்று, வானம், மழைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே இந்த மழை கொடுத்திருந்தா கரெக்ட். இந்த மழை கொடுத்திருந்தா கரெக்ட். ஸோ இது வந்து தப்பு. எதிர்ச்சொல் எடுத்தெழுதல். ஒருமை. ஒருமைக்கு ஆப்போசிட் பன்மை. பிரித்து எழுதுக. பசியின்றி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பசி குட்டல் இன்றி. சேர்த்து எழுதுதல். உள்ளுவது குட்டால் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். உள்ளுவதெல்லாம். சேர்த்து எழுதுதல். வான் குட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வானொலி. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. டெய்ரி ஃபார்ம். டெய்ரி ஃபார்ம்னா பால் பண்ணை. நைட்டிங் என்ற சொல்லுக்குரிய சரியான கலைச்சொல் தேர்ந்தெடுக்க. பின்னுதல். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பஞ்ச பாண்டவரதம் 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? செய்யப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. கவிதா நேற்று வந்தாள் என்பது எவ்வகை தொடர்? அவங்களே தான் வராங்க. ஸோ தன்வினை. செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க. உரை அமுதாவால் படிக்கப்பட்டது. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. செல்வி நேற்று வருவித்தாள். அவங்கள யாரோ வர வைக்கிறாங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கல்வியில் சிறப்பை டேஷ் மாணவன். கல்வியின் சிறப்பை டேஷ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஷ் என்றான். கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ். கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான். வளைந்த நிலையில் வனைந்தான். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. இன்னாற்றல் இருக்கும், எது கரெக்டா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவுகளை கூறுவது அகத்திணை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. காஸ்மிக் ரே. காஸ்மிக் ரேனா விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. டெர்மினாலஜி. டெர்மினாலஜி அப்படிங்கிறாக்க கலைச்சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இமெயில். மின்னஞ்சல். பிழையற்ற தொடரை எழுதுக. செலியன். வந்தான். வாக்கிய
பிழையை நீக்குக. சென்னை என்ற நகரம். சென்னை என்னும் நகரம். தொல்காப்பியம் கடற்பயணித்த டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஆறப்போடுதல் என்ற கூற்றின் பொருள். ஆறப்போடுதல் அப்படின்னாக்க தாமதித்தல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கரைனா அழுக்கு, பனி அப்படின்னாக்கா வேலை, ரெண்டு சொல்லி இணை தான் வந்து பண்ணிக்க குளிர், அலைனா வந்து பண்ணிக்க கூப்பிடு கொடுத்துருக்காங்க. இந்த அலை அப்படின்னா தான் கூப்பிடு, இந்த அலைனாக்கா கடல் அலை. தாள், தாள் அப்படின்னாக்கா அதுக்கு ஆப்போசிட் உயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாதென்று மாணவர்கள் கேட்கும் வினா. அவங்களுக்கு வந்து பண்ணாக்க தெரியாது இல்லையா, தெரியாதனால கேட்குறாங்க. அது வந்து பண்ணாக்க அறியா வினா. அதே ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டிருந்தாக்க அது வந்து பண்ணாக்க அறிவினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். பொருந்தா சொல்லை கண்டறிய. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம் அப்படிங்கிறக்க அழகு. ஸோ அதுதான் வந்து தப்பா இருக்கு. ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசு மரத்த ஆணி போல. எத்தனை டைம் சொல்றது, எளிதில் மனதில் பதிதல். பசு மரத்த ஆணி போலனாக்க நீங்கள் ஸ்கூல்ல எல்லாம் சின்ன வயசுல படிக்கிறப்போ மரத்துல வந்து ஒரு பேரை வந்து பதிச்சு வச்சிருப்பீங்க, உங்க இனிஷியல் அப்படிலாம் போட்டு வச்சிருப்பீங்களா. ஸோ அது வந்து பண்ணக்க இப்போ பெருசாகிட்டப்ப பண்ணக்க அது ஒரு மாதிரியே தெரியும். எளிதில் மனதில் பதிதல்ன்ற மாதிரி இருக்கும். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல. வெள்ளம் வந்தா நம்மளால தடுக்க முடியுமா? தடையின்றி மிகுதியாக வந்து வரும். மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ. எங்கே. லாஸ்ட் முடியறது என்ன? ஏ தான் முடியுது. ஃபர்ஸ்டும் அதனுக்க எங்கே போற, எங்கே. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி கேள்வி சொல்லுதல். எவ்வகை? எவ்வகை வினா? ஏவல் வினா. கடைக்கு போன்னு சொல்லி சொல்றாங்க. பருப்பு உள்ளதா என்று வணிகரிடம் வினாவுதல். அவர் வந்து வேணும் அதனால வந்து கேட்கிறாரு. கொழல் வினா. பொருத்தமான காலம் அமைதல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுல வந்து எது கரெக்டா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்தாள் என்பது இறந்த காலம், நடக்கிறாள் என்பது நிகழ்காலம், நடப்பாள் என்பது எதிர்காலம். சரிங்களா, இதுதான் கரெக்டா இருக்கு. நிறுத்தற் குறிகளை அறிதல். எது சரியானது? எது சரியானது? ஐயா, கமா, என் பெயர் மா தி கயல். மா தி கயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க, ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறமும் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபுல் ஸ்டாப் வந்து வந்திருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னு கேட்டாக்க கமா வந்து கொடுக்கல. சரிங்களா, ஐயாக்கு அப்புறம் பாருங்க கமா கொடுக்குறோம். மதிப்புக்குரிய ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கமா தானே கொடுக்குறோம் நம்ம. ஸோ இது வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? எது சரியானது? இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். மாமல்லபுரம். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பாடம் படித்தான் என்பது இறந்த காலம். பாடம் படித்தான் என்பது இறந்த காலம். சரியான சொல்லை அறிக. புழைனா தொலை. புழைனா தொலை. லயத்துடன் சீராக. துய்ப்பது அப்படின்னு கேட்டாக்க தருதல். துணர்னா வந்து பண்ணாக்க மலர் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பண்ணாக்க புழைனா தொலை. அடுத்தது பொறுத்துக. சிலம்பு செல்வர். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவது பண்ணாக்க மாப்போசி.
மாப்போ சிவஞானம். ஏறு புதிதா என்ற நூலின் ஆசிரியர் வந்து பண்ணிக்க கூபா ராஜகோபாலன். பூத்தொடுத்தல் பூத்தொடுத்தல் என்ற ஆசிரியர் வந்து பண்ணிக்க உமா மகேஸ்வரி. பரிப்படையின் ஆசிரியர் வந்து பண்ணிக்க கிரந்தையார் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பண்ணிக்க 4312. பொறுத்துக, சரியான விடையை தருக. நெடில் தொடர் குற்றியலகம் பாக்கு 10 உப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயிர் தொடர் குற்றிய லுகரம் ஊ வந்து முடிஞ்சிடணும். அழகு இக்கு குட்டல் ஊ. அரசு இச்சு குட்டல் ஊ தான் வந்து பண்ணிருக்கா சூ வந்திருக்கும். மரபு இப்பு குட்டல் ஊ, அதுதான் வந்து பண்ணா பூ வந்திருக்கும். ஸோ அதுதான் உயிர் தொடர் குற்றிய லுகரம். எல்லாமே வந்து பண்ணிருக்கா உயிரெழுத்து தான் வருது. ஸோ அது வந்து பண்ண கொடுத்துருப்பாங்க. பிழை திருத்துதல். ஒரு ஓர் கீழ்காணும் தொடரில் எது ஓர் என்ற சரியான தொடர் அமைந்துள்ளது? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள். இது முன்ன ப்ரீவியஸ்லயே நிறைய பார்த்துருப்போம். பிழையான தொடரை கண்டறிக. வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிழையான தொடர் அது. மற்றெல்லாம் பாருங்களேன். மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது. ஒரு பறவை இருந்தது. காட்டின் நடுவே ஓர் ஆலமரம் இருந்தது. ஓர் ஊரின் நடுவே தாமரை குளம் இருந்தது. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? ஓர் உரல் இருந்தது. உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து பண்ணாக்கா ஒரு வராது இல்லையா, ஓர் தானே வரும். அதுதான் தப்பா இருக்கு. இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள். காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் யார் அப்படின்னு கேட்டாக்க ஓவிஎஸ் சாமிநாத ஐயர். செம்மல் என்பதன் பொருள் என்ன? பூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடிய நிலை வந்து செம்மல் என்று அழைக்கப்படும். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டாக்க மண் துகள். கரிக்கோல்னா பென்சில் எல்லாம் அப்ப யூஸ் பண்ணாங்கலாம் கிடையாது. வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க. நட, நடத்தல், இல். வேர்ச்சொல்லின் வினைமுற்று தேர்வு செய்க. வினை வந்து முடிஞ்சு போயிருக்கணுமா, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிச்சிட்டாங்க, அப்ப நடந்தான். வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க. கான், காணல். படித்தான் வேர்ச்சொல்லை தருக. படி. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இலைக்கு வேறு பெயர் இலைதலைன்னு சொல்லுவியா, இலைதலை. ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. சொல் அப்படின்னாக்கா பதம் மற்றும் மொழின்னு சொல்லி சொல்லலாம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கூறு. பறவையிடம் இருப்பது எந்த ரா? இந்த ரா. இறகு. சரிங்களா, இறகு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிக. மனம்னா என்ன? 3 சொல்லி எண்ணுக்கும் 2 சொல்லி எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். 2 சொல்லி நா வந்தா உள்ளம், 3 சொல்லி நா வந்தா பாருங்க வாசனை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இடையை கண்டறிக. மனதிடம் இருப்பது வாள். தவறான இணை. சரிங்களா, தவறான இணை தான் கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த வாள் வந்து பாருங்க இந்த இல்லு தான் வந்திருக்கணும். குரங்கிட்ட இருக்கிறது இந்த வாள் கரெக்டு தான். பறவையிடம் இருப்பது இந்த இறகு கரெக்டு தான். சரிங்களா, தவறானது இதுதான் கேட்டிருக்காங்க. தவறான இணையை கண்டறிக. கூட்டுப்பெயர்கள். சொல்னா சொற்கள் வரும். புல்னா புற்கள் வரணும். படம்னா படங்கள். கைனா கைகள். அப்போ புல்னா புற்கள் கிடையாது. பிழையற்ற தொடர் எது? சரியா இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. அவை பறந்து சென்றன. சரிங்களா, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை அறிக. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன. உப்பு நெல் அப்படின்னு சொல்லி ஒரு நெல்லை சொல்லுவீங்களா நீங்க யாராச்சும்? ஒரு உப்பு எடுத்து சொல்லுவீங்களா? உப்புனா எல்லாமே உப்பு தான். நெல்லுனாவே வந்து எனக்கு கைப்பிடி அளவு எடுத்தாலே நெல்லு தான். டன் கணக்கில் எடுத்தாலே நெல்லு தானே. ஸோ அது வந்து கூட்டு பெயர்கள் நான் தான் வந்து முடியணும். அது இல்லாமல் அது ரெண்டு மிக்சிங் வேற. மிக்சிங் இருந்தாலே நான் தான். கலைச்சொல்லை பொறுத்துக. வவ்வல்
வவ்வல் அப்படின்னு கேட்டாக்கா உயிரெழுத்து, கான்சனன்ட் அப்படின்னு கேட்டாக்கா மெய் எழுத்து, கான்வர்சேஷன் அப்படின்னு கேட்டாக்கா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டாக்கா கலந்துரையாடல். 2143. அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து பாருங்க கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகத புறா. தமிழ்நாட்டில் தேசிய பறவை வாழும் இடங்கள் எங்க? எங்க வாழுது அப்படின்னா மலைக்காடுல வந்து வாழுது. இதன் முட்டையின் நிறம், நம்ம தேசிய பறவையோட முட்டையின் நிறம் கேட்குறாங்க. இந்த முட்டையோட நிறம் வந்து கேட்குறாங்க. மலைக்காடுல வந்து வாழுமா. ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா மரகத பச்சை நிறத்தில் வந்து இருக்கும். ரெக்கை வந்து மரகத பச்சை நிறத்தில் இருக்கும். கூடு கட்டி முட்டை அடிக்கிறது. இப்பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படுமா. மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் வந்து காணப்படும். இப்பறவையின் முட்டையிடும் இடங்கள் எங்க இருக்குன்னா இப்பதான் பார்த்தோம் மரத்துல வந்து கூடு கட்டுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ மரங்களை தான் வந்து பண்ணக்க முட்டையிடும். மரங்களில் முட்டையிடும். இப்பறவையின் இறக்கையின் நிறம் இப்பதான் பார்த்தோம் மரகத பச்சை கலர்ல வந்து பண்ணக்க என்னுடைய இறக்கை வந்து இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான் கொஷின் வந்து முடிஞ்சது. 100 கொஷின் முடிஞ்சது. ஸோ அடுத்து பண்ணக்க பொது அறிவில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் பாருங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. இரும்பு கடலை என அழைக்கப்படும் பனுவல் எது? 10. இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் பனுவல் எது அப்படின்னாக்கா 10ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல ஜிகே வந்து பண்ணாக்கா பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிய கீழ்கண்டவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சுந்தரி மற்றும் மரியாதா, சிவகாமியின் சபதம், யவன ராணி, செம்பியின் செல்வி இதெல்லாம் வந்து பண்ணாக்கா நாவல் வகையை சார்ந்ததான். சரிங்களா, அவ்வளோதான். 100 கொஷின் முடிஞ்சது. 100 கொஷின் வந்து முடிஞ்சது. இது வந்து பண்ணாக்கா இது 18வது கொஷின். இன்னும் இருக்கிறது வந்து பண்ணாக்கா 22 கொஷின் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.